நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கனமழையால் 11,000 ஏக்கர் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜாஜி இணைகிறார். ராஜாஜி, இந்த தண்ணீர் வடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வடிந்தாலும் அந்த பயிர்கள் மீண்டும் தேருமா? வேதாரண்யம் தாலுக்கா தலைஞாயிறு அடுத்த ஒம்பளச்சேரியில 11,000 ஏக்கர்ல சம்பா சாகுபடி செஞ்சிருக்கிறாங்க. இது முழுவதும் நேரடி நெல் விதைப்பு மூலம் செய்யப்பட்டதாகும். இந்த நிலையில கடந்த 18 நாட்களாக தொடர்ந்து இந்த பகுதியில கனமழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதனால இந்த பகுதியில பயிரிடப்பட்டிருந்த இளம் பயிர் நெற்பயிர்கள் முழுவதும் தண்ணீர்ல மூழ்கி அழுகிவிட்டது. இதற்கு காரணம் ஆறுகள்ல தேங்கி கிடக்கக்கூடிய ஆகாய தாமரைகள் தான். குறிப்பா அடப்பாறு, நல்லாறு, இந்த ஆறுகள்ல ஆள் உயரத்திற்கு ஆகாய தாமரைகள் வளர்ந்திருக்கு. அதனால வாய்க்கால்கள்ல தண்ணீர் வடிய மாட்டேங்குது. முறையா வாராததாலும் இந்த கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு விவசாயிங்க கூறுகின்றனர். இத நிவர்த்தி பண்ணணும்னாக்க இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றணும், தூர்வாரணும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் அதிகாரிகள் நேரடியா வயல்களுக்கு வந்து ஆய்வு பண்ணி போர்க்கால அடிப்படையில நிவாரணம், பயிர் காப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிக்வா புயல் காரணமா பாதிக்கப்பட்டுச்சு. அதனால பயிர்கள் சேதமடைஞ்சிச்சு. ஒரு மாவுக்கு 1,200 ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க. தரிசு வேலை, நடவு வேலை அப்படின்னு செலவாகி விட்டதாம். அதனால இதையெல்லாம் அரசு தங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.